பாக்கியம். பாக்கியம். அழாத பாக்கியம், அழாத. நான் தான் வந்துட்டேனே. தம்பி எங்கே? வேலைக்கு போயிருக்காருங்க. வேலைக்கா? ஆமா, நீங்க வேலை பாத்தீங்களே அதே இடத்துலதான். என்னது, குலை விழுந்து அந்த இடத்துல என் தம்பி வேலை பார்க்கறான்? என்ன வேலை? என்ன வேலை? தோட்ட வேலை. என்ன பாக்கி சொல்ற? தோட்ட வேலையா? என் தம்பியா தோட்ட வேலை பார்க்கறான்? அட கடவுளே, இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை காலேஜ்ல படிக்க வச்சேன்? காலேஜ்ல படிக்க வச்சேன். அத்தா, நீங்க நினைக்கிறபடி உங்க தம்பி அப்படி ஒண்ணும் தாழ்வான நிலைக்கு போயிடல. என்ன பாக்கியது? எம்ஏ படிச்சுட்டு என் தம்பி தோட்ட வேலை செய்யறானா? இதை விட ஒரு தாழ்வு வேற என்ன இருக்குது? அதுதான் இல்ல, உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க தம்பி தோட்டக்காரன் வேஷத்துல அங்க துப்புறாரு. என் தம்பி எனக்காக தோட்ட வேலை செய்யறானா? என்னை காப்பாத்துறதுக்காக துப்புறானா? கடவுளே, நான் ரொம்ப பாக்கியசாலி, நான் ரொம்ப பாக்கியசாலி. பாக்கியம், எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சாப்பாடு. ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் அதை பத்தியே மறந்துட்டேன். இத வந்துட்டு பாக்கியம், இப்படி சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள். என் மேல கூட சந்தேகப்படுறீங்களா? தனிப்பட்ட யார் பேர்ல எனக்கு சந்தேகம் கிடையாது. எனக்கு வேண்டியது பர்ஸ், அதில் உள்ள பணம். அதை கொடுக்கல நான் ரொம்ப சீரியஸா இருப்பேன். சார், மேனேஜர் சார். யார பத்தி அப்படி சொல்றேன் சார்? நான் ஒரு கோழி பிரியன் சார். சார், அவசரப்பட்டு என் கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடாதீங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை. இது உங்க பரசா? இது எப்படி உங்க கைக்கு வந்தது? கோழியை திறந்த மாதிரி இதையும் திருடி இருப்பாரு. வாய மூடு சார். நேத்து இந்த கோழி தகராறுல என்ன புடிச்சு வெளியே தள்ளீங்களா? நான் கையை பிடிச்சு பாக்குறேன், என்ன அறியாம என்கிட்ட இந்த பர்ஸ் இருக்குதுங்க. பர்ஸை பிடிச்சு பாக்குறேன், ஒரே நோட்டா இருக்குது. நோட்டை விலைக்கு பாக்குறேன், ஒரே சில்லறையா இருக்குது. யோ, யோக்கியனா இருந்தா நேத்து எடுத்துட்டு போன பர்ஸ் நேத்தாலே கொண்டாந்து கொடுத்துருக்கணும். அது உங்ககிட்ட கொண்டு கொடுக்குவா? என்னங்க இது? எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. பர்ஸ் யாருதுன்னு ஊரு பூரா விசாரிச்சு பார்த்தேன். எல்லா பயிலுமே என்னது என்னது நானுங்க. கடைசியில உங்ககிட்ட கொண்டு வந்தேன். உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. இது உங்களுதா? வெரி குட். யோகியனா இருக்கிறியே, என் கூடவே இருந்தது. நான் யோகியனாச்சே, எப்படி உங்க கூடவே இருக்கிறது? சபாஷ், தமாஷா கூட பேசுறியே. பாரு, இங்க வேலை போட்டு தர்றேன், கடைசி வரைக்கும் இங்கே இருந்துரு. கடைசி வரைக்கும்னா எப்படி? உங்க கடைசி வரைக்குமா இல்ல ஏன் கடைசி வரைக்குமா? என்ன யாரு நிஜமா வேலை தரேன்னு சொல்றாங்க, குறுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். சரிதான், ஒத்துக்கிட்டு போவியா? பெரிய வேலை வேலைன்னு மலைச்சு போயிருவாங்களா? எவ்வளவு பேரு, எத்தனை நாளைக்கு வேலை தரேன்டா உனக்கு, வாடா வாடா போடா போடா அப்படின்னு இருக்கிறேன். என் ராசி எப்படி? நான் ஒரு சுதந்திர பறவை. வெரி குட். ஜபர்தா, நீ என் கூடவே இரு. என்ன சார் நீங்க ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க? சார், நான் சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா நான் வேலைக்கு சேருவேன். என்ன கண்டிஷன்? முதலாவது, நீங்க மத்தவங்க முன்னால உங்க வீரத்தை காட்டுறதுக்காக என்ன மத்தளமா தட்டக்கூடாது. அக்ரீட். ரெண்டாவது, நான் கேட்காம நீங்க சம்பளத்தை கொடுக்கணும். வெரி குட். மூணாவது, நான் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வரும், தூங்கிடுவேன். தூங்கின உடனே கொஞ்சம் பசிக்கும், சாப்பிட்டுக்குவேன். பரவாயில்லையா? சரி, நாளையில இருந்து வேலைக்கு வா. சார், என்ன பார்த்து இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொல்லல சார். போயிட்டாரா? கொஞ்சம் குமரி. ஐய, உனக்கு இங்க துடைக்கிற வேலை தானா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயா. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்யா திமிர? உனக்காக அந்த கேள்வி இல்ல? ஏன் கோச்சுக்கிற? இப்ப என்ன கேளா கல்யாணம் ஆயிடுச்சானு? கோச்சுப்பனா? நான் ஏன் கேட்டானா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை சகோதரி மாதிரி பாவிக்கலாமே. இல்லன்னா பாத்திய உன் குணத்தை காமிச்சிட்டுல போய்யா. சரி, இதுக்கு முதல் சந்திப்பு பார்த்தால் இன்னொரு சந்திப்பு அவசியம் தேவை. இவளுக்காகவாவது இந்த ஆபீஸ்ல சேரணும் முதல்ல.
அது இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல். இது உங்க கைத்துப்பாக்கி தானே? ஆமா, கதவு உள்ள தாழ்பால் போட்டபடியே இருக்கும்போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நீ தோட்ட வேலைக்கு வந்தியா இல்ல துப்பறிய வந்தியா? நான் துப்பறிய நிலைமை இருக்குமானா இங்க ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். உண்மையை சொல்லு, யாருமே? தோட்டக்கார. மரியாதையா உண்மை சொல்ல போறியா இல்லையா? என்ன இது வெடி சத்தம்? என்ன சித்தப்பா துப்பாக்கி சத்தம் கேட்டது? நீங்க சுட்டீங்களா? ஆமா, பின்ன வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே சுட்டேன். யாரு? இதோப்பா அவரேதான். உங்க வழி என்னாச்சு? என் வழியில தான் நான் போயிட்டு இருக்கிறேன். இப்ப போறது சரியான வழிதான், வந்தது தவறான வழி பாருங்க. மரியாதையா சொல்லு, நீயும் உங்க அப்பன் எங்க இருக்கீங்க? அவன் சொல்லாதவன்பா, அவன்கிட்ட போவான். அழாதம்மா. யார் நீ? நான் ஒரு ஏழைங்க. திடீர்னு என் முன்னால வந்து என் கைய பிடிச்சு இழுத்தான். அந்த பயத்துல நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போன சாமான் எல்லாம் கீழே போட்டுட்டேங்க. என்கிட்ட காசு கிடையாது. எங்க அப்பா பட்டினி இருப்பார். ஹாய், ஒரு சர்பத் போடு. அழாதம்மா, உனக்கு வேண்டியதை நான் வாங்கி தரேன். வா. இந்த பொண்ணு என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுங்க. சரிங்க. அம்மா, உனக்கு வேண்டிய கேட்டு வாங்கிக்கணும். என்னம்மா வேணும்? முன்ன கொடுத்தது போலயே கொடுங்க. ஆளை பார்த்தா பெரிய ஆளா தெரியுதே. ஜோடியா போடுறா, புதுசா பிடிச்சிருக்காரு போல இருக்கு. மளிகை சாமெல்லாம் வாங்கி கொடுக்குறாருல்ல. ஒன்னும் பேச மாட்டேங்கிறானே. பக்கத்துல ஆள் நிக்குதுல்ல. ஏண்டா, இவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இருக்காதோ? ரோசம் இருக்குடா, தோரணதான் இல்ல. ஏண்டா, இவ்வளவு செஞ்சா அசையாம கல்லு மாதிரி நிக்கிறான்டா. அவன் பெரிய காரியவாதிடா. கூட எடுத்துக்கணும். கத்திரிக்காய், கேரட், காரக்காட்டுக்கெல்லாம் ரோட்ல போட்டாங்க. அரிசி, பருப்பு. அச்சோ, கடைக்காரங்களுக்குள்ள சண்டையா? அடடா, இந்த சண்டையில ஒரு விறகு தொட்டிக்கார சேர்ந்துதான் 2 விறகு விழுந்திருக்குமே. ஒரு சமையலையே பண்ணிருப்பனே. வளையல். யார் இந்த பொண்ணு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவங்களோட போய் அவங்களை ஜாக்கிரதையா அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. என்ன அம்மா, நீ இவரோட போ. இவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய சிநேகிதன். ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உதவிய மறந்தாலும் அண்ணனை மறந்துடாத. அனுப்புங்க. கவனமா போயிட்டு இங்க வரணும். இப்போ சரி, போங்க, தைரியமா போ. என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்டாரு? ஏதாவது வாங்க வந்திருப்பாரு. சர்பத்தொண்டு போடுங்க. என்னடா ஐயா ரொம்ப கலப்பா வந்திருக்காரு. பக்கரி, ஐயாவுக்கு கோலா கொடுப்பா. ஏன் இது நல்லா இருக்காது? எங்க வாத்தியார் மூஞ்சில சர்பத்தி ஊத்திட்டானி.
அடிச்சிடாம போட்டு 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 நடக்க என்னது சாக்கெல்லாம் இனிமே இருக்கு அதான் எல்லாம் கபோதியா போறானுங்களே. ஒருத்தன் இருந்து என் காரியத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த துறைய ஒரே அடியா தீர்த்து கட்டி விட்டானா? அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் முன்னாடியும் அவனை தலை குனிய வைக்கணும். அதை பார்த்து கமலி அவனை வெறுக்கணும். கடைசியில் அவனை இந்த ஊரை விட்டே விரட்டணும். இருளாண்டி பேசாம என் கூட வா. நான் செஞ்ச தப்பு சார், இனிமே ஒட்டு கேட்கல சார். இனிமே ஒட்டு கேட்க சொல்லி பலம் பண்ணியே ஒட்டு கேட்கிற வேலை. சே, நான் எங்க ஒட்டு கேட்டேன்? பின்ன இங்க கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா நீ? அதுவா, நீ வந்து இருக்கிற மேஜ நாக்கார எல்லாம் மேலாக தொடச்சிட்டு போயிரியே, சுத்தமா தொடச்சிருக்கியாக்குன்னு நான் கீழே போய் பார்த்தேன். பார்க்க கூடாதா? கதை இழக்கிறியா கதை? என்னது? மேனேஜரியாவும் அந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்தது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது நினைச்சியா நீ? அது வந்து நான் வந்தேன், வரும்போது மேனேஜரையா வந்து துரையா அவனை போட்டு தொலைச்சு விடுவான்னாரு. சச்சே, இது பெரிய சமாச்சாரமாச்சே, இது நம்ம ஏன்டா கேட்போம்னு சொல்லிட்டு ஒதுக்குறமா மரியாதைக்கு ஒதுங்கிட்டான். ஒதுக்கூடாதா? அப்படியே சங்கதி இருயா, இப்ப மேனேஜரியாட்ட சொல்லி போலீஸ் வந்து சாப்பிடுங்க. பாக்கியம் ஏப்பா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்க. தம்பி 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 ஏன்டா ஏன்ட்ட பேச மாட்டேங்கிற? அப்படிதான் உனக்கு என்னடா தப்பு செஞ்சேன்? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்றேன்? உங்க நிலைமை உங்களுக்கே புரியுமான்னு நான் கேட்கிறேன். ஆமா தம்பி, கொலகாரங்கிற பேரோட போலீசாருடைய குறுக்கி எனக்காகி தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அலைஞ்சு தெரிஞ்சுகிட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில நீங்க அண்ணிய பார்க்க வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? தம்பி, ஏன்னா பகிரங்கமா வாழ முடியாத நிலைமையில தானே ஒரு மனிதனுக்கு தலைமறைவு தேவைப்படுது. ஆமா, தூக்கு தண்டனைக்கு ஆளான ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம் இல்லையா? நான் வந்ததுக்கு பதிலா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தா ஒரு பாவ மரியாதையை நன்னி சிறைக்கம்பிகளுக்கு பின்னாலே துடிக்க வேண்டிய கொடுமை அல்லவா ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்க போலீசால கைது செய்யப்பட்டு தூக்கு மேடைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தாய்க்கு சமமான என் நன்னி தன் தாய் பாக்கியத்தை இழந்து காலமெல்லாம் வேதனை அடைய வேண்டிய விபரீதம் அல்லவா ஏற்படும். அன்னைக்கு பயங்கரமான நிலைமை உண்டாக்க நீங்க விரும்புறீங்களா? நீங்க குற்றவாளி அல்ல நிரூபிக்கப்பட்டு நிரபராதியாக வாழணுங்கிற ஆசையும் என்ன மன்னிச்சு உங்க தம்பிகிட்டையா மன்னிப்பு கேட்கறீங்க? அண்ணா, உங்களை மன்னிக்க கூடிய தொழில் எனக்கு ஏன்னா உங்களுக்காக சிறை செல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம்.
உங்களையும் அண்ணியும் வாழ வைக்கத்தானே நான் இவ்வளவு சொல்றேன். ஐயோ, தம்பி, நம்ம குடும்பம் கொலைகார குடும்பம் இல்லைங்க நிரூபிக்க நான் துடிக்கிறேன்னா நான் துடிக்கிறேன். இந்தாங்க பணம். தம்பிக்கு இடத்துல தம்பி போன